யூடியூப்ல சேனல்ல கடந்து ஒவ்வொருத்தனையும் கடித்து பட்சித்துட்டு இருக்கிறாங்க. இவங்க அவங்கள கடிச்சு பட்சிக்கிறாங்க, அவங்க இவங்கள கடித்து பட்சிக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு என்ன லாபம்? இப்போ மரித்தவர்களை குறித்து பேசும்போது பாஸ்டர் ஏப்ரஹாம் சார்லஸ் குறித்து அவர் இறந்து கிட்டத்தட்ட 2 years ஆயிடுச்சு. அவரை எப்படி ஒரு சிலர் அறிந்திருக்கு. இன்னைக்கு இந்த உலகம் வந்து யாரை நல்லவன் சொல்லும், நல்லவன் மனுஷனுடைய சர்டிபிகேட் வந்து மாறி மாறி விகாரப்படும். ஒருத்தனுக்கு பிடிக்கும், ஒருத்தனுக்கு பிடிக்காது, ஒருத்தன் ஸ்டைல் ஒருத்தனுக்கு பிடிக்கும், ஒருத்தனுக்கு பிடிக்காது. அதனால மரித்து போன வருஷங்களை கூட பேசும்போது அவங்க யோசிக்கணும். என்னன்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, அவங்க மனைவி இருக்காங்க, அவங்க பிள்ளைகள் இருக்காங்க. தன் தகப்ப மரித்து போன பின்பும் வந்து இப்படி பேசுனானா அதை பார்க்கும்போது அந்த குடும்பத்தோட இருதயம் எவ்வளோ வேதனைப்படும் என்கிற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் அவ்வளோ ஒரு துணிகரமாய் பேசுகிற காரியங்களை பார்க்கும்போது உண்மையாகவே கிறிஸ்தவம் செத்து போயிட்டான்னு தெரியல. அவ்வளவு துணிகரமா யோசித்து பாருங்க. அவ்வளவு துணிகரமா ஒரு ஊழியக்காரங்களுக்கு விரோதமா ஏன் பேசணும்? அதுவும் உயிரோடு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம்ல, ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டியா ரோஸ்டிங். அவர் வந்து அந்த 3 பிரதர்ஸ் வந்து பேசுகிறாங்க. அவர் சாவாமை குறித்து பாஸ்டர் பேசினாருன்னு ஒரு அந்த கூட்டத்தோட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நீ சொல்லி ஒரு சில ஊழியக்காரங்களோட ஜான் ஜபராஜி, பாலசேகர், இந்த மாதிரி கேட்டகரி. எனக்கு தெரிந்து பாஸ்டர் வந்து சாவாமை குறித்து அவர் பேசின மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இப்போ விசுவாசத்தில் சில விஷயங்கள் அவர் சொல்லியிருப்பார். அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். என்ன அது அந்த வீடியோவை தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஹைலைட் பண்ணி அவர் இறந்து போகணும் போதே அனுப்புனாங்க. இதுதான் பிரச்சனை. நாங்கள் செத்து போய் எங்களை அடக்கம் பண்ணால் கூட நாங்கள் மறுபடியும் எழும்பி வருவோம், வந்து ஏதாவது செய்வோம்னு சொல்லியிருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது விசுவாசமான வார்த்தை தானே. என்ன சொல்கிறேன், அதில் என்ன தவறு இருக்குது? நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. யார் யாரை விரும்புகிறார்களோ, யார் யார் எதை விரும்புகிறார்களோ அதன் பலனை புசிக்க போகிறாங்க. அது அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லையா? யாருக்கும் வந்து இப்படி தான் இதுதான்ங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சு பாஸ்டர் ஏப்ரஹாம் சார்லஸ் பேசுனது கிடையாது. ஒருவேளை அப்படிப்பட்ட கூட்டத்தோடு அவர் ஊழியங்களை செய்திருக்கலாம். அந்த சாவாமை பற்றி பேசுகிற ஊழிய கூட்டங்களோடு பாஸ்டர் போய் ஊழியம் செஞ்சிருக்கலாம், பிரசங்கிச்சிருக்கலாம். ஆனால் பாஸ்டர் சாவாமை குறித்து பேசி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எனக்கே அது புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் யோசிக்கிறேன், இவங்க இப்படி பேசும்போது தான் அவர் என்னைக்கு இப்படி பேசினாரு நமக்கு தெரியல. ஆனால் விசுவாசத்தில் பேசுகிற காரியங்களை வந்து தான் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குற்றப்படுத்துகிற ஒரு கண்டென்ட்டாக எடுத்து அதை பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது நிமித்தம் இப்போ இவங்களுக்கு என்ன லாபம்? இதில் உயிரோடு இருந்து பேசிகிட்டு இருந்தால் கூட மனசு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்குறவங்க, அவங்களுடைய குடும்பம், அவங்க அம்மா அப்பா வயசானவங்க, அவங்கள மனசு தம் பிள்ளையை பறி கொடுத்துருப்பாங்க, அவங்க தன்னுடைய கணவரை பறி கொடுத்துருப்பாங்க, தன்னுடைய அந்த பிள்ளைகள் தன் தகப்பனை பறி கொடுத்து போயிருக்கும்போது இவ்வளோ துணிகரமாக பாஸ்டரை கொண்டு பேசும்போது தான் ரொம்ப மனசு வந்து வேதனையாக இருக்குது. அதை கண்டிப்பாக ஆண்டோடைய சமூகத்தில் தான் நம்ம வைக்கிறோம். அவர்களுக்கு தேவன் அந்த மனம் திரும்புதலை கொடுக்கணும்னு சொல்லி. ஏன்னா நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ மரித்து போன ஆபிரகாம் சார்ல்ஸ் வந்து எலியாவா, அப்போஸ்தலன் டி அலெக்ஸ் வந்து எலிசாவா அப்படின்னு அதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இதை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எலியாவுக்குள்ள இருந்த ஆவி தேவ ஆவி, எலியாக்குன்னு தனி ஆவி கிடையாது. எலியா மனுஷன்தான். பைபிள் சொல்லுது, மெலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்து அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அவன் பாடுள்ள மனுஷன் தான் எலியா. எலியா ஒன்றும் விசேஷமாய் உருவாக்கப்பட்டவன் கிடையாது, நம்மள மாதிரி மனுஷன். கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள இருந்துச்சு. எலியா போயிட்டார். அந்த எலியாவின் ஆவி எலிசா மேல ரெட்டிப்பாய் அமருது. வந்து அவன் கர்த்தருடைய கருவத்தினால அவன் இன்னும் ரெட்டிப்பான அற்புதங்களை எலிசா செய்யறாரு. அப்போஸ்தலர் 19:11 பவுலை குறித்து வேதம் சொல்லுது, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய கச்சைகளையும் உருமால்களையும் வியாதிக்காரர் மேல போட வியாதிகள் சுகமாயின, அசுத்தாவிகள் விட்டு புறப்பட்டு போயின. கர்த்தர் அவனை கொண்டு விசேஷித்த அற்புதங்களை செய்தார்னு பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. ஏன் நான் கேட்கிறேன், பவுலோட அந்த ஊழியம் முடிஞ்சு போச்சா? ஏன் கர்த்தர் வந்து வருகிற நாட்கள்ல நம்மளை போன்ற ஊழியர்களை அப்படி பயன்படுத்த முடியாதா? ஏன் தேவனுடைய வல்லமை அப்படி மட்டுப்பட்டதா? கண்டிப்பா இல்லையா? அப்படி பவுலோட முடிஞ்சு போச்சுன்னா இந்த பைபிள் என் கையில வர வேண்டிய அவசியமே கிடையாதே. இயேசுவோட ஊழியம் முடிஞ்சு இருந்துச்சுன்னா பவுல் வர வேண்டிய அவசியம் கிடைஞ்சிருக்காதே. யோவான் ஸ்நானகனோட ஊழியம் முடிஞ்சு இருந்துச்சுன்னா இயேசு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே. யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு? எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லமை உள்ளவர் நீ சொல்றாரு.
அப்ப இயேசு வர்றாரு. இயேசு தன்னுடைய சீஷர்களை என்ன செய்யறாரு? ஏற்படுத்துறாரு. சீஷர்கள்ட்ட போகும்போது என்ன சொல்றாரு? நீங்கள் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்படி காத்துருங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் அடைந்து யூதேயா, சமேரியா, எருசலேம் எல்லா இடத்துலயும் நீங்க சாட்சிகளா இருப்பீங்க. அப்போ இயேசு பரிசுத்தாவி அனுப்புறாரு. இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இது ஆவியானவரின் காலமா இருக்கு. அப்ப ஆவியானவரின் காலமா இருக்கிற இடத்துல ஆவியானவர் கிரியை செய்கிறதற்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய என்னை பயன்படுத்தி இருங்க. நாளம் அதாவது ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஆவியானவர்கிட்ட நான் ஒன்னே தான் சொல்லுவேன். கூட்டங்கள் போகும்போதெல்லாம் எப்ப என்ன செய்யணுமோ நீங்க செஞ்சுக்கோங்க சுவாமின்னு தான் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு வரோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பயன்படுத்துறாரு. அவருக்கு மகிமையா பயன்படுத்துறாரு. அப்படி இருக்கும்போது தேவனுடைய வல்லமையான காரியங்களை குறித்து விமர்சித்து, அபிஷேகங்களை குறித்து விமர்சிக்கிறது, அபிஷேகத்துக்கு விரோதமா பேசுறது, எதை இவனுக்கு தான் வேதம் தெரிகிற மாதிரியும், வசனத்தை வெறும் வார்த்தையா பார்த்தா அது வெறும் வார்த்தை, லோகோஸா நீ பாக்குற, நாங்க அதை ரேமாவா பாக்குறோம், அதுல உள்ள வல்லமையை பாக்குறோம். பேதுரு பிரசங்கிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மேல இறங்கினார் என்று வேதம் சொல்லுது. கொர்நேலியு வீட்டுல ஒரு பெரிய எழுப்புதலே வருது புறஜாதிகள் மேல. உடனே அந்நிய பாஷை. இப்போ நீ அதே பர்சன் இன்னைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ண இடத்துல நீ உட்கார்ந்து இருந்தா உனக்கு அதையும் உனக்கு குறைந்தானே நீ சொல்லிக்கிட்டு இருப்ப இல்லையா? பேதுரு பிரசங்கிக்கும் போது ஆவியானவர் இறங்குற, நீ என்ன சொல்லுவ? இல்ல இவங்கெல்லாம் எமோஷனல்ல ஆடுறாங்கன்னு நினைப்ப. அவங்க பற்பல பாஷைகளை பேசுறாங்க கேட்கும் போது நீ என்ன சொல்லுவ? இப்போ நீ இருந்தா என்ன சொல்லுவாத? இவங்க உளறிட்டு இருக்கிறாங்க நீ சொல்லுவ. இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தாரு, இயேசு கிறிஸ்து அடையாளங்களை செய்தார். அன்னைக்கு பரிசேய கூட்டம் இயேசுவை தூக்கியா வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு கேள்வி வருது, ஒருவேளை எலியாவும் எலிசாவும் இந்த காலகட்டத்துல இப்ப இருக்கிற கண்டிப்பா இவங்க ரோஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க.